வணக்கம் மக்களே. ஆர்சிபி ஜெயித்தது ஸ்கிரிப்டா? ஒரு வாரத்துக்கு முன்பே வெளியான போட்டி முடிவுகள் உண்மை என்ன? 2024 ஐபிஎல் தொடரில் யாரும் எதிர்பாராத வகையில் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணி பிளே ஆஃப் சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. ஒரு வாரத்திற்கு முன்பு வரை அந்த அணி பிளே ஆஃப் சுற்றுக்கு முன்னேறுவது மிக மிக கடினம் என கருதப்பட்டது. அந்த அணி முதல் 8 போட்டிகளில் ஒரு வெற்றி பெற்றிருந்தது. ஆனால் அடுத்த 6 போட்டிகளை வென்று பிளே ஆஃப் சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. நேற்று நடந்த போட்டியில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியை வீழ்த்தியிருந்தது. இந்த நிலையில் ஒரு வாரத்திற்கு முன்பே ஜியோ சினிமா இணையதளத்தில் எந்தெந்த அணிகள் பிளே ஆஃப் செல்லும் என்ற கணிப்பு வெளியிடப்பட்டிருந்தது. அதில் கொல்கத்தா, ராஜஸ்தான் மற்றும் ஹைதராபாத் அணிகள் புள்ளி பட்டியலில் முதல் 3 இடங்களை பிடித்து பிளே ஆஃப் செல்லும் என கணிக்கப்பட்டிருந்தது. அத்துடன் 4வது இடத்தில் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணி பிளே ஆஃபில் இடம்பெறும் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. அந்த கணிப்பு வெளியிடப்பட்ட போது பெங்களூரு அணி இன்னும் 2 போட்டிகளில் விளையாட வேண்டியிருந்தது. ஆனால் அந்த 2 போட்டிகளிலும் பெங்களூரு அணி வெற்றி பெற்று பிளே ஆஃப் முன்னேறும் என ஜியோ சினிமா இணையதளத்தில் முன்பே கணிக்கப்பட்டிருந்தது. அதிலும் சிஎஸ்கே அணியை கடைசி போட்டியில் அந்த அணி வீழ்த்தும் எனவும் கணிக்கப்பட்டிருந்தது. அதில் கூறப்பட்டுள்ளது போலவே தற்போது ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணி சிஎஸ்கே அணியை வீழ்த்தி பிளே ஆஃப் சுற்றிற்கு முன்னேறியுள்ளது. இது ரசிகர்கள் மத்தியில் சந்தேகத்தை எழுப்பியுள்ளது. இந்த கணிப்பு வெளியிடப்பட்ட நேரத்தில் ராஜஸ்தான், கொல்கத்தா மற்றும் ஹைதராபாத் அணிகள் மட்டுமே பிளே ஆஃப் சுற்றுக்கு முன்னேற அதிக வாய்ப்பை கொண்டிருந்தன. அதற்கடுத்து அதிக வாய்ப்பு கொண்ட 4வது அணியாக சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிதான் இருந்தது. ஆனால் அப்போதே ஜியோ சினிமா சென்னை சூப்பர் கிங்ஸ் பிளே ஆஃப் சுற்றுக்கு முன்னேறாது என கருத்திருந்தது. இது எப்படி என தற்போது பலரும் கேள்விகளுக்கு ஆளாகி வருகின்றனர். ஏற்கனவே எந்தெந்த அணிகள் பிளே ஆஃப் முன்னேற வேண்டும் என திட்டமிட்டபடி அதன்படிதான் ஐபிஎல் தொடர் நடத்தப்படுகிறதா என்ற சந்தேகத்தையும் ஏற்படுத்தியுள்ளது.